Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷனை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்சனலாக வந்த மெசேஜஸ் எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இருக்க வீக்கெண்ட் ஒன்லி அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வந்து கம்பல்சரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? நான் வந்து இதை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் என்னோடய விஷயங்களை நான் உங்களோட எடுத்து சொல்லும்போது பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, பண்ண இருக்கிறவங்களும் சரி, அதை ஒரு மனதாக எல்லாத்தையும் ஏற்று உங்களுக்கான ஒரு கைடாக அதை நீங்கள் எடுத்துக்கும் போது பெரிய விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? பல வீடுகளில் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ ஒரு ப்ரோக்ராமாகவே ஓடிட்டுருக்கு அப்படின்னு பல ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. சரிங்களா? என்ன காரணத்தினால போன வாரம் வீடியோ போடல அப்படின்னா, வேறு ஒரு இஷ்யூனால வண்டி வந்து பெங்களூர் போயிருந்தப்போ நானும் பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால் நானும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ்க்கு மேலே பெங்களூர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. பண்ணிவிட்டு பார்க்க வேண்டிய சில ஆட்கள்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய பெருநாளுக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பக்ரீத் 2025 சரிங்களா, கூடிய சீக்கிரத்தில் வர இருக்குது. அதுக்கு மேலே அடுத்த மாதமே என்ன ஒரு 15 நாளே நோன்பு வர இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால சில விஷயங்களை முன்கூட்டியே பண்ண வேண்டியது இருந்ததுனால நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பு போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. சரிங்களா? இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போகுமா? இந்த வாரத்துக்கான சண்டே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ போல சாட்டர்டே ஆஃப்டர்நூன் இந்த வீடியோ எடுக்கிறேன். சரியான வெயில் அடிக்கி. ஸோ அதனால் வந்து கேப்பு கூலர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. சரிங்களா? வெளியே பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்குங்கனால அடுத்த ஏதாவது ஸ்லோவாக நவட்டிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் தட்டால் புடால்னு கிடாக்களோ குட்டிகளோ எடுக்கலை. அளவாக கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல அளவளவாக எடுத்து அளவளவாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபீடுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிய ஷெட்டுக்குள்ளே போயிருமா? பெரிய ஷெட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தரத்து கடாக்கள், கோங்கு கடாக்கள் வந்திருக்கு. ஆமாம், ஃபோட்டோ 4 கடா இருக்குது. இது ஃபுல்லாக டெலிவரிக்காக வந்திருக்கு. ஃபோட்டோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் அனுப்புகிறேன். இதில் பருங்குட்டிகள்லாம் இருக்குது. இந்த பொட்டு கடாக்கள்லாம் வந்து வேறு ஒரு ஊரில் உள்ளது. ஐ மீன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றிட சொல்லி வந்திருக்கு. ராமநாதபுரத்துக்கு போகணும் அது ஃபுல்லாக. ஸோ இன்ஷால்லா இந்த வாரம் ராமநாதபுரத்துக்கு லோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன குட்டிகள் பெருசாக வரத்துகள் இல்லை. வந்தால் தெளிவான குட்டிகள் எடுக்கணுங்கிறனால இன்னும் எடுக்கலை. தரத்து குட்டிகள் தான் இருக்குது. லைவ் வெயிட் ஒரு 25-30 கிலோக்கு மேலே உள்ளதாக இருக்குது. கொம்பு பிடுங்கக்கூடிய தரத்தில் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான ஸ்பெஷல் அப்டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம பெங்களூர் இம்ரான் பாய்க்கான ரோலெக்ஸ் சரிங்களா, மாஷா அல்லாஹ் ஒரு அச்சா பீஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ரீசெண்டாக போயிருந்தோம், இம்ரான் பாய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு வந்து நல்ல கலரில் ஒரு பொருள் வேணும்னு கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு வந்து எப்போவுமே எட்டயபுரம் தான் எடுப்போம். பெருசாக குறும்பையில் ஒரு பொருள் சூப்பர் பொருள் வேணுங்கிறதுனால மாஷா அல்லாஹ் அந்த ரோலெக்ஸை வந்து நம்ம பை பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி நம்ம இம்ரான் பாய் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளில் இதுவும் ஒன்று. சூப்பர் பொருள். 4 பல்லுக்கு பல்பட்டுருக்கு. நல்ல உயரம், நல்ல நீளம், தன்னரை, சின்ன பிள்ளை மாதிரி விளாடும். சரிங்களா? கூடவே வரும். பண்ணையில் இப்போ அவைலபிள் இருக்குது. பெரிய கடையில் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். வரவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ணையில் 4 பல்லில் ஆட்டுக்கடை 2 வந்திருக்கு. நல்ல கடை, களைச்சல் எதுவுமே இல்லை. பா ஹேய், கும்பலெல்லாம் ஓட்ட போட்டு போய் ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? நல்ல பெருவீட்டு கடை 2 இப்போ கைக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி சின்ன ஆடுகளுக்கு எப்பவும் வைக்கிறத விட ஒரு கல் கூட வச்சுட்டா. எப்போவுமே முதல்ல ஸ்டார்டிங்கில் 2 கல் வச்சோம், அப்புறம் 3 கல் வச்சா இப்போ 4 கல் வச்சு உயரத்தை கூட்டிட்டோம். குட்டி ஆடுகள் வந்தால் அதை அடைக்கும்போது நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ராசஸை பண்ணியிருக்கிறோம். நோன்புக்கு முன்னாடி இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா சடனாக திடீர்னு குட்டிகள் கூடுச்சு அப்படின்னா நம்ம திணறிட்டு நிற்கக்கூடாது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் பிளான் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்து ஃபார்ம் சீட்டுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். உங்களுக்கான சில ஐடியாக்கள் கிடைக்கும் போது தான் உங்களுக்கான ஒரு இதுகளும் பிறக்கும்.
இப்போ முகத்தை காட்டுறான் பாருங்க. காட்டுங்கடி காட்டுங்கடி. நீ காட்டு, நீ காட்டு, நீ காட்டு. ரோலக்ஸ் தா. சரி வரான் பார்த்தீங்களா? வா தா. ஹேய் தா. மாஷாஅல்லாஹ், அச்சா பீஸ். அப்புறம் அடுத்து என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்ப்போமா? குதிரை வெளியே மேய கட்டியிருக்கு. சரிங்களா? நான் உள்ளே வந்து புல்லோட அளவு கம்மியாக இருக்குங்கிறதுனால மேய்ச்சலுக்கு மாடை மட்டும் கட்டியிருக்கனால குதிரை வெளியே மேய கட்டியிருக்கு. சைடு ஷெட்டில் என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வைக்கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருநாள் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து வைக்கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால வைக்கோல் ஓரளவு பை பண்ணிட்டோம். இன்னும் பை பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாமே வைக்கோல் தான் ஸ்டாக் பண்ணுறோம். இன்னும் இதை அடிக்கின்னு அங்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக பண்ணணும். போயிட்டுருக்கு. வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பகல் நேரங்களில் வேலைகள் வந்து அதிகமாக பார்க்க முடியலை. சூரியன் உதவிக்கு முன்னாடியே தான் எல்லா வேலையும் பார்க்கணுங்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்குது. போது அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நம்ம சைடு ஷெட்டுகளில் மற்ற இதர வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதையும் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருநாள் கிட்ட கஷ்டப்படாமல் இருக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எந்தெந்த விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படிங்கக்கூடியதெல்லாம் பார்த்து சரி செஞ்சு அதுக்கு எதாவது பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம பின்னாடி வச்சுருந்த அந்த ஃபீடர் ட்ரை மாடுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாடுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் செட்டப்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்புறம் புறாவுக்கு பார்த்துருமா? புறா பார்த்துட்டு முக்கியமான ஃபீடை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா அந்த வாட்டி வந்து நம்ம அல்சாஜி ஃபார்ம் கரண்ட் அப்டேட்டில் வந்து இந்த ஃபீடு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. புறா பார்த்து முடிச்சிருமா? புறா எல்லாமே நல்லா குஞ்சு இறங்கி பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ இறங்கியிருக்க பட்டா மாஷாஅல்லாஹ் சூப்பர் 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 கலரில் இறங்கியிருக்கு. அது ஒன்று, இது ஒன்று. என்ன மொஸ்கி கலராக இறங்கியிருக்க பாருங்க. புதுசாக இறங்கியிருக்க குஞ்சுகள் இது ஃபுல்லாக. பரவாயில்ல. வெயில் நேரம் ஆயிட்டுனா போதும், வெளியே போக மாட்டானுங்க. சோம்பேறி போயிடுவேன். எல்லாமே அடுத்த ஸ்டேஜுக்கு குஞ்சு இறக்க ரெடியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ப்ரீட் ஆகும். 1-2 பொருள் உண்டு. காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்பா பையன் ஒரு காட்டு மாடேன், காட்டுப்புறா வருங்க. ஜம்முன்னு வந்துருக்காப்புல, முட்டை போட போகிறப்பல. மாஷா அல்லாஹ் வரட்டும். நான் இந்த புறா வளர்க்கும் போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காட்டுப்புறாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏக்கு தான் வெளியேருந்து காட்டுப்புறா வரும்போது அது என்ன செய்யும்னா, உள்ள புறாக்களோட சேர்ந்துச்சுன்னா வெளியேருந்து காட்டுப்புறா ஈஸியாக நம்ம இதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் காட்டுப்புறா தான். லைட்டாக வெளில சேர்ந்துருக்கு. வாயப்பாருங்க தெரியுதா? ஒல்லியாக ஊசியாக காக்கா மாதிரி இருக்கும். இது கூட சேர்ந்துருக்கான். லைட்டாக அதுக்கு வெளில வந்திருக்கு. இவனுங்க பியூர் காடு. நல்ல நல்ல கூண்ட புறாக்கள் இருந்தாலும் இவனுக்கும் நம்ம கூட்டில் இடம் உண்டு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம ஃபீடுக்கு போயிடுவோமா? அதான் சொல்கிறேன், இன்றைக்கி முக்கியமான டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த ஃபீடில். ஃபீடு தான் இன்றைக்கி மெயின் கான்செப்ட்டு. இன்னும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் ஒன்று. ஸோ நோம்புக்கு முடிகிறதோட அது நமக்கு தேவைப்படுது. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. நம்மளோட ஃபீடு இடங்களை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் நம்ம சொன்ன மாதிரி சில விதைக்கரணைகள் வாங்கி போட்டிருக்குறோம். மிச்ச இடங்கள் கொஞ்சம் இருக்குது. அந்த இடங்களையும் போட வேண்டியது இருக்குது. என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குட்டை நேப்பியருக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம்.
தண்ணி பாஞ்சிட்டு இருக்கனால உள்ளே போனால் சகதி ஆயிடுது சரிங்களா. அப்புறம் அமெரிக்கன் நேப்பியரில் ஒரு வெரைட்டிஸ் ஒன்று வாங்கியிருக்கு. இன்னும் 2-3 வெரைட்டிஸ் இந்த இடத்துல நல்ல அதாவது தாய் வித்துக்கள் எடுக்கிற மாதிரி இதுகளை வந்து குறிப்பிட்ட அளவில் ஆர்டர் பண்ணி அதுகளை வந்து இந்த இடங்களில் பயிரிட்டுருக்குறோம். இதிலேருந்து வரக்கூடியதை வச்சு நம்ம இன்ஷால்லா அதில் நிறைய பெருக்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா தான். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தண்ணியோட அளவு குறைஞ்சிரும். ஸோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இதுகளை வந்து காப்பாற்றி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இதுகளை வந்து இப்போதைக்கு போட்டிருக்குது. ஓரளவு முளைப்பு கொடுத்துருச்சு, வச்சு ஒரு 3 நாள் ஆகுது. ஓரளவு முளைப்பு கொடுத்துருச்சு. சாம்பிள் ஒன்று காட்டுறா. அந்த இருக்கு பாருங்கள், தளிர் வந்திருக்கா தெரியுதா? எல்லாமே ஓரளவு தளிர் வந்திருக்கு. இன்ஷால்லா அந்த நடுவில் உள்ள இடங்கள் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதுகளே நம்ம போட வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம போன வாரம் வீடியோ போடல, அதுக்கு முந்தின வாரம் இதில் சொல்லியிருப்போம் இந்த இடத்துல இன்னும் போடலைன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிச்சம் இருந்த அதாவது கொஞ்சம் விதைகள் மிச்சம் இருந்துச்சு, கோஎஃப்எஸ் 31 அதுகளை ஃபுல்லாக நம்ம இதுகளே போட்டுட்டோம். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், தண்ணி லெவல் குறையதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கோஎஃப்எஸ் 31 அங்கே வச்சு மறுவாரம் தான் இங்கே வச்சோம். ஃபைன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் புதுசாக இந்த இடத்துல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மம்பூசா அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஒன்று இருக்குது. ஆமாம், அது வந்து விதை கரணையாக தான் கிடைக்கி. ஒரு கரணை 3 ரூபா வந்துச்சு. வச்சுருக்கோம், ஓரளவு காஞ்சி இப்போ தான் இதாகுது. இனிமேல் தான் அது வேர் பிடிச்சி எந்திக்கும். எத்தனை வருதுன்னு தெரியலை, பார்ப்போம் இன்ஷால்லா. ஏன்னா இதுகளுமே தாய் வித்துக்கள் போட்டு எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பெருக்கிக்கலாம். ஸோ உள்ளே ஃபுல்லாக கோஎஃப்எஸ் 31, இந்த ஓரத்தில் அந்த மம்பூசா அந்த இது இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட அகத்தி தான். அகத்தி ஓரளவு வளர்ந்துருச்சு. இப்போ தான் அதில் மேலே எந்திக்கிங்கனால கிளி, நம்ம வெட்டுக்கிளி சில பூச்சிகள் வந்து இதை வெட்டிவிடும், புழு வெட்டும். ஸோ அதனால் இப்போ தான் 3 டேஸ்க்கு முன்னாடி இதுகளில் ஃபுல்லாக மருந்து அடிச்சிருக்கு. இன்ஷால்லா அகத்தியுமே அதோட விருப்பம் நல்ல முறையில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஆடுகளுக்கு, பக்ரீத் ஆடுகளுக்கான பசுந்தீவனங்கள் ஓரளவு நல்லாவே கிடச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி விஷயத்தையும் நம்ம கணக்கு பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பசுந்தீவனுக்கான தொகை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கி. நம்ம ஆடு கீழே வந்து ஒரு பெருந்தொகைகளை வந்து தீவனத்துக்கு செலவு பண்ணுறோம். அதில் பசுந்தீவனத்துக்கு ரொம்ப ரொம்ப செலவாகிடுது. இன்ஷால்லா இந்த வாட்டி அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்னெடுத்துருக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு அகத்தி நேப்பியர் இதெல்லாம் வந்து அப்படின்னா பெர்மனண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு விட்டோம் அப்படின்னா தண்ணி மட்டும் ப்ராப்பராக பாய்ச்சிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து நம்ம அகத்தியில் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய இதுகள் எல்லாமே அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். என்ன பிளான்னா உடனே ஒரு அரு 2 அரு அதில் மட்டும் முடியாமல் குறைஞ்சது 1 வருஷம் 2 வருஷம் அப்படி வச்சு பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருக்குறோம். இந்த இடங்கள்ல தான் வாழை ஒன்று கூட இதாகலை. மற்றபடி தென்னைகள் எல்லாம் ஓரளவு ஓலைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதுகளையும் அப்படி கை தூத்தலாம். இதில் இல்லை நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்தெல்லாம் போட்ட நம்ம கோஎஃப்எஸ் 31 தான் நல்ல ஹைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த பனி நேரங்கள் அதோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோஎஃப்எஸ் 31 வந்து நமக்கு நல்ல எஞ்சிருக்காப்புல. அடுத்த தண்ணிக்குள்ளே ஒரு உரம் போட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல நமக்கு டார்கெட் அதுதான். நோம்பு முடியும் போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருக்கணும். கணக்கு பண்ணால் ஒரு 45 நாள் இருக்குது. நம்ம இதில் ஊனி ஒரு 15 நாள் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 60 நாள் கணக்கு வந்து 90 நாள் கணக்கு வரும் அறுக்கிறதுக்கு, ப்ராப்பராக அறுக்கிறதுக்கு, வேர் பிடிச்சி நம்ம அடுத்து பட் அதை ஒரு 60 நாள் அறுக்கிற மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்களுமே ஆட்டு பண்ணை வைக்கணும், ஆடு வைக்கணும், அந்த மாதிரி வகையில் புல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 29 31 கம்பேர் பண்ணும்போது 29 வந்து கொஞ்சம் குச்சிகள் வழுக்கும், 31 வந்து வழுக்காது. அந்த இலைகளாகவே அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வருஷ கணக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போவோ போட்டது. இப்போவும் பாருங்கள் இந்த இடங்களை அப்புறம் பராமரிக்கிறது இல்லை, இது பண்ணவும் இல்லை. ஆனால் மாஷா அல்லாஹ் இது இன்னும் ஈல்டு கொடுத்து தான் இருக்குது. ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த இடங்கள் ஃபுல்லாமே நல்ல ஈல்டு கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண 31 விதை பை.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே உங்களுக்கு இது நல்லா சிறப்பாக கொடுத்துட்ருக்கு, வச்சிட்ருக்கு. சரிங்களா? அது மாதிரி நம்ம ஹம்சா வெளியே போயிட்டனால காலித்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாப்புல. ஆனால் மாஷா அல்லாஹ் காலித்தை வந்து தனியாக ஒரு கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் டார்கெட் வந்து ஒரு பெரிய சிறந்த மாடாக காலித்து இந்த பிறநாளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான். அவன் பற்றிலாம் என்னை பார்த்தாலே அவள் சத்தம் கொடுப்பாப்புல. நல்ல பையன், ஒன்றும் செய்ய மாட்டான். பட் இப்போ கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா பார்க்குறதுனால ஓரளவு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம அவனை கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? இந்த பனிகளில் வந்து ஆடு மாடுகள் ரொம்ப உடையுங்க. அதுவும் இந்த பெருநாள் ஆடு மாடுகள்லாம் பனியில் உடஞ்சி மறுபடியும் சேர்றதுக்குள்ளே பெருநாள் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக செலவு பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி செலவினங்களை குறைச்சி எந்த அளவுக்கு பண்ணணும்னு ஒன் பை ஒன்னாக நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறனால நம்மளால் ஓவர் ஸ்ட்ரெயினும் பண்ண முடியலை. ப்ளஸ் நோம்புக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். இன்னொரு 15 நாள் நோம்பு வருது. 13 நாள் தான் இருக்குது. ஸோ நோம்பு 30 நோம்பு வைக்கணும். தொழிலும் ஆடாக இருந்தாலும் அதை பண்ணியே ஆகணும். இன்ஷால்லா அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மும்முரமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய பக்ரீத்தையும் சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காகவும் தெளிவான விஷயங்களை ஒன் பை ஒன்னாக நகர்த்திட்டு இருக்கிறோம். வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் பல அப்டேட்களை பார்க்கலாம். போன வாரம் வீடியோ போடலானதோட எக்கச்சக்கமான பேர், அதாவது அல்சாஜி ஃபார்ம் கரண்ட் அப்டேட் போட ஒரு 10,000 பேர் உடனே பார்ப்பீங்க. பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறது தான் 10,000 பேர். பர்சனலாக நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு, ஏன் வரல. ஸோ நம்மளோட சிச்சுவேஷன் அதுதான். ஸோ அதனால தான் வரல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இதில் கரெக்டாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த நோம்புகள் 30 நாள் நிறைய டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசித்து நிறைய கண்டென்ட்டுகள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான தெளிவுகளையும் நான் அதில் கொடுக்குறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்களால் சாஜிஃபாம் சாஜித். நன்றி.